பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால மிகுந்த அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி அருமையான திவ்யன் ரூபன் அவர்களுடைய இந்த தரிசனத்தோடு நானும் இணைந்து கொள்ள கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக கர்த்தரை துதிக்கிறேன். பல வருஷங்களாக நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் இந்த முறை கர்த்தருடைய ஊழியக்காரனாக ஒரு சபையை நடத்துவதை பார்க்கும்போது பெரிய சந்தோஷம். ஏன்னா அது என்னுடைய தரிசனம் கூட, என்னுடைய ஆசை, என்னுடைய ஏக்கம். எல்லாரும் கர்த்தருடைய ஊழியத்தை என்ன செய்யணும், செய்ய வேண்டும் என்று. ஸோ தன்னுடைய அழைப்பை புரிந்து கொண்டு அந்த அழைப்பிற்கு கீழ்ப்படிந்தது, சின்னதோ பெருசோ, ஆமென், கர்த்தர் என்ன நேசித்திருக்கிறார், இதற்கென்று அழைத்திருக்கிறார் என்று சொல்லி கீழ்ப்படிந்த இந்த அருமையான சபையை ஆரம்பித்து நடத்தி வருகிற அருமையான ரூபன் அவர்களை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் கொடுத்துருக்கிற இந்த சிறு மந்தை பெரிய மந்தையாக மாறும். ஹல்லேலூயா. நான் கீழே அந்த சர்ச்சை பார்த்துட்டு வந்தேன். ஆமென், ஸ்தோத்திரம். எப்போவுமே அற்பமான ஆரம்பத்தை கர்த்தர் அசட்டை பண்ணுவதே. ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூரணமாக என்ன செய்யும், கர்த்தர் மாற்றுவார். சோர்ந்து மட்டும் போகாதீங்க. நம்ம கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். கர்த்தருக்கு தேவை 2 3 பேர் நாமத்தினால கூடி இருந்தாலும் அவர்கள் நடுவே நான் இருப்பேன். ஸோ மினிமம் ஆண்டவருக்கு 2 பேர். ஹல்லேலூயா. அது அவர் ஒன்று நம்ம ஒன்று இருந்தாலே போதும். அதுதான் ஆண்டவருடைய கணக்கு. அதனால் உற்சாகமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்க, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய உயிர்த்தெழுதல் நாளினுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. அருமையாக அழகாக வசனத்தை படிக்கும் பொழுது கிறிஸ்து நம்முடைய முதற் பலன். சொல்லுங்கள், கிறிஸ்து யார்? நம்முடைய ஹீ இஸ் அவர் ஃபஸ்ட்டு ஃப்ரூட். ஸோ இன்றைக்கி ஈஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. பொதுவாக அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தாமல் தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைக்கி சரியாக சொல்லப்போனால், வசனத்தின்படியே சரியாக சொல்லப்போனால், இன்றைக்கி முதற் பலன் பண்டிகை. எல்லாம் சொல்லுங்கன்னது முதற், உங்களுக்கு தெரியாமல் இருக்கும், அதனால் சொல்லித்தரேன். இன்றைக்கி என்ன பண்டிகைன்னா, வசனத்தின்படி லேவியராகமத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா முதற் பலன் பண்டிகை. அதாவது என்னென்னா உங்களுக்கு விளங்க பண்ணுறேன். அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அல்லது இந்த சீசனில் இஸ்ரேலுக்கு போனீங்கன்னா விளைந்திருக்கிற ஹார்வெஸ்ட் பார்லி. என்னது? பார்லி. ஸோ இப்போ பார்லி நிறைஞ்சிருக்கும். மே மாதத்தில் கோதுமை என்ன செஞ்சுருக்கும், நிறைஞ்சிருக்கும். ஸோ இப்போ பார்லி பயங்கரமாக அழகாக அப்படி மஞ்சள்னு என்ன செய்யும், தேசமெல்லாம் நிறைஞ்சிருக்கும். ஆனால் யாரும் போய் அதை அறுக்க மாட்டாங்க. நல்லா விளைஞ்சிருக்கும். கரெக்டாக இன்றைக்கி இந்த ஃபீஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஃப்ரூட்ஸ் அன்னைக்கு, அதில் முதற் பலன் பண்டிகை அன்னைக்கு பிரதான ஆசாரியன் என்ன செய்வார்னா, ஒரு சின்ன கயிறை எடுத்துகிட்டு போவார். எடுத்துகிட்டு நேராக ஏதோ ஒரு வயலுக்குள்ளே இறங்கிடுவார். இறங்கி என்ன செய்வார்னா, எங்கே நல்லா விளைஞ்சிருக்கும், விளைச்சல் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது, சில இடங்களில் கொஞ்சம் பச்சையாக இருக்கும். ஸோ எங்கே விளைஞ்சிருக்கும் அந்த இடத்துல அப்படி கையில் ஒரு கட்டை பிடிச்சி அதில் ஒரு கயிறு என்ன செய்வார், கட்டி அதை அறுத்துட்டு ஷீஃப்னு சொல்லுவாங்க, கதிர் கட்டுன்னு சொல்லுவாங்க. அதை அப்படியே எடுத்துகிட்டு போய், அதான் முதற் பலன். சரியா? தேசங்களில் யாருமே களத்தில் இறங்க மாட்டாங்க. ஆசாரின்னு இது செய்யாமல் யாரும் கத்தி என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. அதை எடுத்து கொண்டு போய் ஆலயத்தில் பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னாடி, ஆண்டவருக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, இதை அசைவாட்டுவாங்க. என்ன செய்வாங்க, அதை ஆசாரியன் என்ன செய்வார், வேவ் பண்ணுவார், அசைவ் பண்ணுவார். அப்போது ஆண்டவர் என்ன செய்வார்னா, ஹி அக்செப்ட்ஸ் தட் ஆஃபரிங். இதான் முதற் பலன். ஆண்டவர் என்ன செய்வார், அந்த ஆஃபரிங் அக்செப்ட் பண்ணுவார். அப்போது இந்த ஷீஃப் அல்லது இந்த கதிர்கட்ட ஆண்டவர் அக்செப்ட் பண்ணிட்டார் அப்படின்னா, இட் மீன்ஸ் அந்த தேசத்தில் எல்லாம் விளைஞ்சிருக்கிற எல்லாத்தையும் அவர் அக்செப்ட் பண்ணிட்டார்னு அர்த்தம். எப்படி நம்ம சொல்லுவோம்ல, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி, இதை ஒன்றை கொடுத்தவொன்னே ஆண்டவர் எப்படி பார்க்குறாருன்னா, எல்லாத்தையும் எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு பார்ப்பார். அந்த அசைவாட்டுகிறது தான் முதல் பலன். ரைட்? இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழும்பின இந்த நாளில் தான் நடக்கும். ஆசாரியன் போய் அங்கே அசைவாட்டுவார். ஹல்லேலூயா. ஆனால் அதே நேரத்தில் இங்கே உண்மையான ஆசாரியன் இயேசு கிறிஸ்து ஒரு உயிரோட எழும்பி பரமேறி போய் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக தன்னை அசைவாட்டுவார். ஹல்லேலூயா. இல்லையா? மார்த்தாள்கிட்ட சொல்லுவார் இல்லையா, சரி மகதலேனா மரியாள்கிட்ட சொல்லுவார்ல, என்ன தொடாத, நான் இன்னும் என் பிதாவை என்ன செய்யலை, நான் தரிசிக்கலை, நான் போய் பார்த்துட்டு வரல. என்னென்னா, அங்கே போய் இங்கே ஆசாரியன் கீழே கிரவுண்டில் ஆலயத்தில் அசைவாட்டும் போது அதே ஸ்பாட்டில் நேரில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே போய் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக தன்னை என்ன செய்கிறார், காண்பித்துட்டு வர்றார். என்ன சொல்கிறாருன்னா, பிதாவாகிய தேவனே, உயிர்த்தெழுதலில் ஃபஸ்ட்டு ஃப்ரூட் நான். உயிர்த்தெழுதலில் முதல் பலன் யார்? நான். ரைட்? அப்போ ஏற்கனவே உயிரோடு எழும்பியிருக்காங்க. யார் எழும்பியிருக்கா? இல்லை, அவருக்கு முன்னாடி லாசரு உயிரோடு எழும்பியிருக்காரா?
பழைய ஏற்பாட்டிலெல்லாம் உயிரோடு எழும்பியிருக்காங்க. ஆனால் எல்லோரும் உயிரோடு எழும்பினவங்க மறுபடியும் செத்துருப்பாங்க. ஆனால் அவர் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நான் காண்பித்த பொழுது உயிர் தெழுதலிலே முதற் பலனாக பிதா இயேசு கிறிஸ்துவை அங்கீகரிக்கிறாருன்னா, அதுக்கப்புறம் அறுவடை செய்ய போகிற நாம் எல்லாரும் அவரை போலவே உயிரோடு எழும்ப போகிறோம்னு அர்த்தம். ஒரு அள்ளியில சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி இந்த ஒரு கதிர்கட்டு இட் ரெப்ரசன்ட்ஸ் தி என்டையர் ஹார்வெஸ்டோ, அதே மாதிரி இயேசு கிறிஸ்துனுடைய உயிர் தெழுதல் ஆமென் உங்களை என்னையும் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. எனக்கு அப்புறம் ஒரு பெரிய கூட்டம் பின்னாடி என்ன செய்ய போகுது, அறுவடை ஆக போகுது, எல்லாரும் உயிரோடு எழும்ப போகிறாங்க அப்படின்னு எத்தனை பேர் நம்புறீங்க? அதே மாதிரி நாமளும் உயிரோடு எழும்புவோன்னு. ஹல்லேலூயா. நிச்சயமாய் உயிரோட உங்களை எழுப்புவார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன செய்தியை ஆவியானவரால் நான் உணர்த்தப்படுகிறதுனால உங்களோட நான் பேச விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து 1 சாமுவேலின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம், மன்னிக்கும் 30ஆம் அதிகாரம், சாப்டர் 30 verse 8. 8வது வசனத்தை வாசிக்கிறேன். 30:8 வாசிக்கிட்டா? ஆமென். 1 Samuel chapter 30 verse 8. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், நீ பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஹல்லேலூயா. எங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்வோம். சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். ரைட். நம்ம இழந்ததெல்லாம் என்ன செய்வோம்? நீ சகலத்தையும் என்ன செய்வ? திருப்பிக் கொள்ளு. நீ ஒன்றை என்ன செய்ய மாட்ட? இழக்க மாட்டேன். ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி. நிறைய விஷயங்களை எங்கள் வாழ்க்கையில் இழந்திருக்கிறோம். சமாதானத்தை இழந்திருக்கிறோம், சந்தோஷத்தை இழந்திருக்கிறோம், பணங்களை இழந்திருக்கிறோம், குடும்ப உறுப்பினர்களை இழந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஊழியங்களில் சில இழப்புகளை நாங்கள் பார்த்துருக்குறோம். ஆனால் அந்த காலை வேளையில் செத்து போச்சு, முடிஞ்சு போச்சு, மறிச்சு போச்சு, அவ்வளோதான், இதுக்கு மேலே இதை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு தளர்ந்து போய் சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்குற வார்த்தை, நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாயின்னு நாங்கள் அதை நம்புகிறோம். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து அது சாகாவிட்டால் தனித்திருக்கும். செத்ததை ஆகில் அது மரணத்தை பார்க்குதுன்னா அதோட முடியல, திரும்ப அது உயிரோடு எழும்பி மிகப்பெரிய பலனை அது கொடுக்குன்ற மாதிரி ராஜா, இந்த காலவெளியில் உயிர்த்தெழுதலின் இந்த நாளில் மரித்தவைகளை, செத்து போனவைகளை திரும்ப உயிர்ப்பிப்பேன் நீர் வாக்கு கொடுப்பதற்காக உமக்கு நன்றி. சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று நீர் கொடுக்கிற வசனத்திற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சரி, 1 சாமுவேல் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 27 1லேருந்து இந்த வசனத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு சம்பவம். இதை நான் எவ்வளோ சுருக்கமாக உங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமோ நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 27ஆம் அதிகாரம் 1லேருந்து படிக்கிறேன். சரியா? பின்பு தாவீது, நான் எந்த நாளாகிலும் ஒரு நாள் சவுலின் கையில் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேல் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்ற நம்பிக்கை அற்று போகும்படிக்கு நான் அவன் கைக்கு நீங்களாக இருக்கும்படி நான் பெலிஸ்தீரின் தேசத்துக்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறு இல்லை என்று தன் இருதயத்தில், யாரு? தாவீது வாயில் வந்த வார்த்தையில பற்றியா? சங்கீதங்கள் எவ்வளோ அழகாக பாடியிருக்கிறாரு. பெரும்பான்மையான சங்கீதங்கள் யாரால் பாடப்பட்ட சங்கீதங்கள்? தாவீதால் பாடப்பட்ட சங்கீதங்கள். அந்த தாவீது வாயில் தான் அப்படி வார்த்தை வருது. என்ன வருது? என்றைக்காகிலும் ஒரு நாள் நான் சாகத்தான் போகிறேன். யார் கையினால? சவுலின் கையிலான மடிந்து போக போகிறேன். 2, அவன் சொல்கிறான் பாருங்க, இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்ன செய்வான், என்னை கண்டுபிடிக்கலாம் என்று நம்பிக்கையற்று போகும்படிக்கு. தாவீது வாயிலிருந்து வர்ற வார்த்தை நம்பிக்கை இல்லாத வார்த்தையாக இருக்குது. அவர் தான் சொன்னார், அவர் தான் என்னுடைய நம்பிக்கை. தாவீதினுடைய பாடல்கள் தான் நம்மளை உற்சாகப்படுத்தி இருக்கிறது. அவர் தான் என்னுடைய பாதுகாப்பு, என்னுடைய கோட்டை, என்னுடைய அரண், என் பலன். ஆனால் அவர் சொல்கிறார் எனக்கு நம்பிக்கை இல்லைன்றார். அப்புறம் சொல்றார் பாருங்க, வேற வழியே இல்லை, இந்த இடத்துலேருந்து தப்பிச்சு பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தீனுடைய தேசத்துக்கு போகிறது தவிர வேற வழி இல்லை, நான் தப்பிக்க போகிறேன்றான், எஸ்கேப் ஆக போகிறேன்றான். யார்? தாவீது.
ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. ஒரு நல்ல தேவனுடைய மனுஷன், தேவனோடு நடந்தவர், பாடி துதித்தவர், சிங்கத்தின் வாயை கிழித்தவர், கரடியை கொன்று போட்டவர், ஏன் கோலியாத்தை ஒரே அடியில் முகம் குப்புற விழ வைத்த தாவீது ஒரு நாள் சொல்கிறாரு, என்னைக்காவது ஒரு நாள் இந்த சவுல் என்னை கொல்லத்தான் போகிறேன், அவன் கையில் நான் மடிந்து தான் போகிறேன், நம்பிக்கை இல்லாமல் ஆகிப்போச்சு, பேசாமல் எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைமைக்கு தாவீது வர்றார். என்ன விஷயம்னு சொல்கிறேங்க. அவன் மாமனாராகிய சவுல் வந்து பொறாமையினால் தாவீதை கொல்றதுக்காக தாவீதை சுற்றி சுற்றி வர்றார். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 7 வருஷம். சொல்லுங்கள், எத்தனை வருஷம்? 7 வருஷம். சத்தமாக சொல்லுங்கள், எத்தனை வருஷம்? 7. மாமனார் வந்து 7 வருஷம் துரத்துனாருன்னா யார் தான் தாவீது சொன்ன மாதிரி சொல்ல மாட்டா? அந்த 7 வருஷமும் வனாந்தரத்திலே சொந்த வனாந்தரம்லாம் இன்றைக்கும் தாவீது எப்படி அவன் காலத்தில் அந்த வனாந்தரம் எப்படி இருந்துச்சோ இன்றைக்கி போய் பார்த்தாலும் அந்த வனாந்தரம் அவ்வளோ கொடிய வனாந்தரமாக தான் இருக்குது. அந்த வனாந்தரத்தில் யார் தான் 7 வருஷம் வந்து தேவனுடைய அழைப்பு இருக்குது, தேவனுடைய திட்டம் இருக்குது, தேவனுடைய அபிஷேகம் இருக்குது, நான் தான் சமஸ்த இஸ்ரவேலுக்கு என்னவா இருக்க போகிறேன், ராஜாவாக மாறப்போகிறன்ற திட்டம் இருக்குது, எல்லாமே தெரிந்திருந்தும் அட் அ பாயிண்ட் ஒரு மூமெண்ட் வந்த உடனே அவனும் தளர்ந்து போய் சோர்ந்து போய், என்னத்தை போய் பெரிய வாழ்க்கை, என்ன பெரிய அபிஷேகம், என்ன பெரிய அழைப்பு, என்ன பெரிய ஊழியம், என்னது பெருசா, நாம் பேசாமல் என்ன செய்வோம், பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தீர் தேசத்தில் போய் என்ன செஞ்சுக்கிறோம், தப்பித்து கொள்ளலான்றான். கவனிங்க. ஆனால் ஆண்டவருடைய டைமிங்கில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, தாவீதின் எத்தனை வருஷம் ஓட வேண்டியது இருக்குன்னா 3 வருஷம். சொல்லுங்கள், எத்தனை வருஷம்? அப்போ ஆண்டவருடைய கிளாக்கில் வந்து 10 வருஷம் இவர் ரன்னிங்லேயே இருப்பார்ன்றது அவருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. எத்தனை வருஷம் ஆண்டவரே எனக்கு இப்படி உட்காந்துருக்கிறது, எத்தனை வருஷம் தான் நாங்கள் நினச்சது நடக்காமல் இருக்க போகுதுன்றது நீங்கள் என்ன செய்வீங்க, பதட்டப்படுவீங்க. ஏன்னா நாம் என்ன செய்ய இல்லை, நம்ம டைமுக்கு என்ன செய்யணும், நடக்கணும். ஆனால் ஆண்டவருடைய கிளாக்கில் ஆண்டவர் ஹாஸ் டிசைடட் தட் டேவிட் ஹாஸ் டு ரன் அபவுட் ஃபார் 10 years. ஆஃப்டர் 10 years அவன் யாராக மாற போகிறான், ராஜாவை மாற போகிறான். அது யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் யாருக்கு தெரியல? தாவீதுக்கு தெரியல. சோர்ந்து போயிட்டான், தளர்ந்து போயிட்டான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே இந்த மாதிரி டெஸ்பரட்டான சுச்சுவேஷன் இருக்குது பாருங்கள் லைஃப்பில். எல்லாருமே எங்கேயோ ஒரு இடத்துல அங்கே வருவோம், அந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். டூ ஆர் டை, நவ் ஆர் நெவர் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு வரும்போது கண்டிப்பாக தாவீது பேசுகிற மாதிரி நாமளும் பேசுவோம். ஸோ தாவீது இப்போ என்ன முடிவுக்கு வர்றான்னா, சரி மேபி ஐ ஹாவ் டு டேக் அ டெசிஷன், இந்த டைமில் நான் என்ன செஞ்சாகணும், ஒரு முடிவு எடுத்தாகணும். ஆமென் அப்படின்னு தனக்குத்தானே ஒரு ஆலோசனையை சொல்லிக் கொள்கிறான் தாவீது. தாவீது என்ன செய்யறான் தனக்குத்தானே? டு யூ நோ ஹூ இஸ் யுவர் வர்ஸ்ட் கவுன்சிலர்? உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மிக மோசமான ஆலோசனை கொடுக்குறவர் யாரு? உங்கள் ஃப்ரெண்டா? நீங்கள் தான். யூ ஆர் யுவர் வர்ஸ்ட் கவுன்சிலர். அங்கே அப்படி தான் நடக்குது. நீங்கள் தாவீதை மனசில் வச்சுக்கிட்டு இதை கேளுங்க. வேற யாரோ 3வது நபராக இருந்தால் பிரச்சனை இல்லை. தாவீது, the man who is after God's heart, the man who heard God. அவன் சொல்கிறான், நான் இன்னும் மேலேருந்து ஜபம் சர்ச்சு உபவாசம், மார்னிங் டிவோஷனு, இதெல்லாம் என்ன பிரயோஜனம்? நான் என்ன செய்ய போகிறோம், ஒரு தீர்மானம் எடுக்க போகிறேன். இந்த பக்கத்தில் பெலிஸ்தீருடைய தேசம் இருக்கும், ரொம்ப தூரம்லாம் யார், பக்கத்தில் பெலிஸ்தீர் தேசம் இருக்குது, அங்கே போய் நான் என்ன செய்கிறேன், தப்பித்து கொள்ளலாம் அப்படின்றான். எனக்கெல்லாம் ரொம்ப வேதனையாக இருக்கும் தாவீது இந்த இந்த பகுதியை படிக்கும்போது, தாவீது வாயிலிருந்து தப்பிச்சுக்கொள்ளலாம் வார்த்தையா, நான் தப்பிச்சுக்கொள்ள போகிறேன் அப்படின்னா அது அது ஒரு அவமானமாக இருக்குல்ல நமக்கு. அப்படின்னு முடிவு பண்ணுறான் பாருங்க தாவீது. அவனுக்கு அவனே என்ன செய்கிறான், ஒரு ஆலோசனை சொல்லிக் கொள்கிறான். என்ன செய்கிறான்? 22வது வசனம் படிமா. ஆகையால் தாவீது தன்னோடு இருந்த 600 பேரோடு கூட எழுந்திருந்து மாயோகின் குமாரனாகிய ஆகீஸ், சத்தமா சொல்லுங்க, அவர் பேர் என்னது, ஆகீஸ் என்னும் காத்தின் ராஜாவின் இடத்தில் போய் சேர்ந்தான். பக்கத்தில் போயிட்டான். அங்கே தாவீதும் அவன் மனுஷரும் அவரவர் வீட்டாரும் தாவீதோடு கூட அவன் 2 மனைவிகளாகிய இஸ்ரவேலும் எல்லாம் என்ன செய்றாங்க, அங்கே ஆகீஸ் இடத்துல போய் தங்கினாங்க. இங்கே 4வது வசனத்தை எல்லாரும் என்னோட சேர்ந்து படிங்க பார்க்கலாம். தாவீது காத் பட்டணத்திற்கு என்ன போனான்? சொல்லுங்க, என்ன போனான்? நல்ல வேர்டா இருக்காது. நெகேமியா சொல்ற, என்னை போன்றவன் ஓடி போவானோ? யார் சொன்னா? நெகேமியா சொல்ற. தாவீதை பற்றி பைபிள் என்ன சொல்லுது?
சம்டைம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது நமக்கு எவ்வளோ பெரிய லெசன் தெரியுமா? எவ்வளோ பெரிய லெசன் தெரியுமா? நம்ம ஓடி போகக்கூடாதுன்றதுக்காக. தப்பித்து கொள்ளலாம், ஓடி போக போகிறேன், சீக்கிரம் சாக போகிறேன், அவ்வளோதான், வேறு வழி இல்லை. இந்த மாதிரி வேர்டு யார் வாயில் வருது? இன்ஃபேக்ட் ஓடி போனான். தாவீதுனுடைய ஹிஸ்ட்ரியில் பதிவு செய்யப்பட வேண்டாத ஒரு வேர்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு. நம்ம ஊர்லலாம் ஓடி போயிட்டானமே அப்படின்னு எப்படி இருக்கும்? நம்ம ஊரில் அந்த வேர்டே வேற இல்லை, ஓடி போனாங்கன்ற வேர்டே வேற. அப்படி தான் ஆகிப்போச்சுங்க, ஓடி போனேன். சரி, எப்போவுமே இன்னைக்கு நிறைய யங் பீப்புள் ஆகிய ரைட், ஃபியூ யங் பீப்புள் ஐம் டெல் யூ. சரி, இங்கிலீஷ்லேயும் சொல்லணுமா? என்னென்னா, முதல்ல தமிழில் சொல்லிடுறேன். வாழ்க்கையில் நீங்கள் அத்தனை பேருமே ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் சுய ஆலோசனைன்ற டேஞ்சர் ஜோனுக்கு நீங்கள் போவீங்க. எவ்ரி ஒன் இன்க்ளூடிங் மீ, யூ வில் கோ இன் டு த டேஞ்சர் ஜோன் ஆஃப் செல்ஃப் கவுன்சிலிங் at a time in your life. That's very dangerous. So when you enter into the danger of self counseling போகும்போது வெளியிலிருந்து வரக்கூடிய எந்த சத்தமே உங்கள் காது கேட்காது. You will not hear any voice that comes from outside. உங்கள் அப்பா அம்மா சொல்லி வேண்டாண்டா, உங்கள் அம்மா சொல்ல வேண்டாண்டா, சர்ச் பாஸ்டர் சொல்ல வேண்டவே வேண்டாம், எல்லாருமே சொல்லுவாங்க வேண்டாம்பா நீ செய்கிற தப்பு, you are taking a wrong decision. காது கேட்காது. Because I have decided to obey to the voice which is inside me. Then you will come to a decision where நீ எடுக்கிற டெசிஷன் என்ன இருக்கும்? சரி, உலகத்தில் என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை. எப்படி? என்னை யாருமே புரிஞ்சுக்கிட முடியாது, எனக்கு தெரியுது தான் நல்லது, திஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன், ஹல்லேலூயா என்று தன்னை சமாதானப்படுத்தி கொண்டு எங்கே போக ஆரம்பிச்சிருவாங்க? சுய ஆலோசனையின்படி எங்கே போயிட்டான் தாவீது? இஸ் என்டர்ட் இன்டு a danger zone. ஹல்லேலூயா. எப்பவுமே சொல்கிறேன் பிள்ளைகளுக்கு, நான் சொல்கிறேன், வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், என்னைக்கு நீ சுய ஆலோசனைக்கு போகிறாயோ அன்றைக்கு உன்னுடைய விருப்பங்களும் உன்னுடைய ஆசைகளும் மேலோங்கி நிற்கும். That is, whenever you take a decision according to your own will and own counseling, your desire அதுதான் எங்க இருக்கும்? மேல இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை உன் கண்ணு முன்னுக்கு தெரியாது, பாஸ்டருடைய வார்த்தை உனக்கு கண்ணுக்கு தெரியாது, எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. என் ஆசை தான் என் முக்கியம், என் விருப்பம் தான் முக்கியம், என் பாதுகாப்பு தான் எனக்கு முக்கியம், நான் தான் எனக்கு முக்கியம். நான் உங்களை சொல்லல, தாவீதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியா? எங்க போயிட்டாரு இப்ப தாவீது? பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலிஸ்தீர் பிரதேசத்துக்கு போறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரைட், உண்மைதான். தாவீதே பாடி இருக்கிறார், என் ஆத்துமா தோய்ந்து போகிறது, பாடியிருக்காரா இல்லையா? ரைட். நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ பரிச்சது. சம்டைம்ஸ் லாங் ட்ரையல்ஸ் இட் எக்ஸாஸ்ட்ஸ் யுவர் ஃபெய்த். உண்மைதான், இட் எக்ஸாஸ்ட்ஸ் யுவர் ஃபெய்த். சவுல் நான் இப்போ சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஓகே, யாருக்கும் தூக்கம் வர மாதிரிலாம் இல்லையே? சரி. சவுல் யார் அவன் பேர் என்ன, சாமுவேல் சவுல் ராஜா என்ன செஞ்சான்? தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டான்னு சவுலை விட்டு தேவன் தம்முடைய அபிஷேகத்தை எடுத்துக்கொண்டாருன்னு இவர் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கார். யார்? சாமுவேல். அப்போ ஆண்டவர் சொல்ல, நீ இப்படியே துக்கத்தோடு உட்காந்துக்கிட்டு இருக்கேன், ஏன் உன் விசுவாசத்தை சவுல் இல்லைன்னா கிடக்குது, அடுத்தது யாரு? அவன் போ, உன் தைல குப்பை எடுத்துக்கொண்டு என்ன போய் தைலத்தால் நிறைத்து தாவீது போய் என்ன செய்யுது? அபிஷேகம் பண்ணு. சம்டைம்ஸ் என்னன்னா சாமுவேலுடைய ஆயில் இருக்கக்கூடிய ஃப்ராக்ரன்ஸ் கூட இல்லாமல் போயிடும். சம்டைம் டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஏதாவது ஒன்று வாழ்க்கையில் சீக்கிரம் நடக்கல, எல்லாம் தாமதமாகலாம், நம்முடைய விசுவாசத்தில் தோய்வு ஏற்படும், நம்முடைய என்ன சொல்ற, நம்முடைய அபிஷேகத்துடைய வாசனை கூட என்ன செய்யும்? கம்மியாகும். ஈவன் டேவிட் லாஸ்ட் ஹிஸ் மெமரி தட் ஹி கில்ட் a Goliath. ஏடா, நீ கோலியாத்தை கொண்ட ஆளுக்கு இந்த சவுலை கொள்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இன்ஃபேக்ட் 1 அல்ல 2 அல்ல, 3 முறை நினைக்கிறேன். ஆண்டவர் சவுலை யார் கையில் கொடுத்தாரு? இந்த இவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் வெட்டி கொண்டிருக்கலாம், அந்த டிஸ்டன்ஸில் கொடுத்துருக்கிறார். இப்படியெல்லாம் உன்னை காப்பாற்றின தேவனாகிய கர்த்தர் இந்த சவுலுடைய கரத்திலிருந்து காப்பாற்ற மாட்டாரா? இந்த பிரச்சனையிலிருந்து உன்னை காப்பாற்ற மாட்டாரா? இந்த சோதனையிலிருந்து கர்த்தர் உன்னை காப்பாற்ற மாட்டாரா?
இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். வெயிட். Go, don't give your yes to the self-counseling. Don't take a wrong decision in your life. Wait until God does a miracle. தேவன் அற்புதம் செய்கிற வரைக்கும் என்ன செஞ்சிருங்க? வெயிட் பண்ணுங்க. In His perfect time, God will do a miracle in your life. He will do it. But ஒருவேளை நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டு, யாரு பெலிஸ்தீன்? யாரு சொல்லுங்க? பெலிஸ்தீன் யார்? தாவீதுக்கு யாரு எதிராளி? கோலியாத் எந்த ஊருக்காரன்? பெலிஸ்தீன். ஏற்கனவே அந்த பெலிஸ்தீனை கொன்றவனிடத்தில் பாதுகாப்புக்காக போகிறது எவ்வளோ பெரிய அவமானம், புரியுதா? எங்கிருந்து நாம் வந்தோமோ, எதிலிருந்து நம்ம விடுதலை ஆனோமோ அதை திரும்ப தேடி போகிறது எவ்வளோ பெரிய அவமானம். ஆண்டவர் நம்பி வந்துட்டங்க, கலப்பையின் மேலே கையை வச்சுட்டங்க. நான் சொல்கிறேன், அழகாக பாடணும். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிச்சயம் நீர் என்ன செய்வீர்? நிறைவேற்றுவீர். ஒரு அள்ளியிலே சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதுக்கு சொன்னதை கர்த்தர் நிச்சயமா என்ன செய்வார்? நிறைவேற்று. எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை தடைகள் வந்தாலும் தாவீதுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை கர்த்தர் என்ன செஞ்சாரு? நிறைவேற்றினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரைட். அதனால இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிற ஒரு வார்த்தை, வெயிட். வரும், தோய்வு வரும், சாகிற மாதிரி தான் இருக்கும், முடிஞ்சு போன மாதிரி இருக்கும், நாளைக்கே பார்க்க பண்ணிட்டு இந்தியா போகிற மாதிரிலாம் தெரியும். ஒரு அள்ளி புரியுதா? எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. நான் 1994 ஆண்டு நான் யூகே வந்தேன் படிக்கிறதுக்காக. 94 18 வயசு. ஸ்காட்லாண்டில் ஆபர்டீன் தெரியுமா? ஆபர்டீனில் என்னுடைய வேதாகம கல்லூரியை நான் படிக்கிறேன். ஐ எம் தி யங்கஸ்ட் ஸ்டூடெண்ட் இந்த கிளாஸ். ஸோ நான் படித்து கொண்டிருக்கிற பைபிள் காலேஜ் கொஞ்ச நாள் கழித்து தான் தெரிஞ்சுட்டு வாச கல்ட்டுன்னா உங்களுக்கு தெரியுமா? துருபதேசங்களை பேசுகிறேன். ஒரு 2 மாதம் கழித்து தான் சரிச்சு. தெரியாதனமாக எங்கே வந்து மாட்டிட்டேன்? கல்ட்டில் வந்து மாட்டிட்டேன். வேறு வழியே இல்லை. கட்டிட வேலை செஞ்சு இந்த கார்பெட்டை போட்டு இந்த பெயிண்டெல்லாம் அடித்து இந்த ஃபால் சீலிங்லாம் போட்டு எல்லா வேலையும், பைபிள் ஸ்கூல் படிக்கல இந்த வேலை பார்த்து. அது நல்லது தான். அது கற்றுக்கிட்டது இன்றைக்கி சர்ச்சுக்கெல்லாம் நம்ம கட்ட முடியுது. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது ஒரு 300 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அங்கே 300 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. ஒரு சின்ன அனுபவத்தை சொல்கிறாங்க. எல்லாருமே இதில் மாட்டிட்டாங்க, இந்த கல்ட்டில் மாட்டிட்டாங்க. இந்த கல்ட்டினுடைய தலைவர் ஜிம் ஆடிசன். நீங்கள் கூகுளில் போய் கொஞ்சம் நேரம் முடிச்சுட்டு போய் வேர்ட் ஆஃப் லைஃப் இன்டர்நேஷ்னல் பைபிள் ஸ்கூல் நடித்து ஜிம் ஆடிசன் அடித்து பாருங்கள். அவருடைய ஹிஸ்ட்ரி வரும், நியூஸ் பேப்பர்லாம் வந்துச்சு. அவர் இங்கிருந்து எஸ்கேப் போய் அமெரிக்காவில் போய் நல்லா இருக்கிறார். இப்போவும் கல்ட்டாக தான் இருக்கிறாங்க, அமெரிக்காவில் இருக்காங்க. ஆனால் இங்கே உள்ள அந்த 300 ஸ்டூடெண்ட்டும் வாழ்க்கை நாசமாக போச்சு. என்னென்னா அப்படி துருபதேசம் இருந்துச்சு. நாங்கள் ஒரு 3 பேர் இருந்தோம் அதில். ஸோ என் பேர் ஜான், ரைட். அடுத்தது பீட்டர்னு ஒருத்தர் கென்யாக்காரு, ஜேம்ஸ்னு ஒருத்தர் கென்யாக்காரு. ஸோ பீட்டர், ஜேம்ஸ் அண்ட் ஜான். அவங்க யாரும் தெரியுமா உங்களுக்கு? பீட்டர், ஜேம்ஸ் அண்ட் ஜான். ஆமாம், நாங்கள் 3 பேர் தான். சன்ஸ் ஆஃப் தண்டர்ஸ்ன்னு பைபிள் அழைக்குதாங்கள. இடி முழக்கத்தின். நாங்கள் மட்டும் இதுக்கு ஒத்து போகலை. இதில் நான் தான் யங்கஸ்ட் ஸ்டூடெண்ட்டு. எதிர்த்து நின்னோம். ஆனால் என்னன்னா மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஒர்க் பண்ணி படிக்கிறவங்க, நாங்கள் மட்டும்தான் ஸ்பான்சரில் படிக்கிறோம். என்கிட்ட £1 கூட இல்லை. 1 வருஷம் £1 கூட இல்லாமல் இருந்தேன். ஒரு சிங்கிள் பவுண்டு கூட பாக்கெட்டில். அவங்க கொடுக்குற சாப்பாடு தான் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தான். ஈவினிங்கில் மட்டும்தான் டின்னர் இருக்கும். 1 வருஷம் முழுவதும் சோறுன்ற விஷயத்தை பார்த்ததே இல்லை. வெறும் உருளைக்கிழங்காக கொடுத்தாங்க. நான் சொல்ல 94 ஏஷியன்ஸ் யாருமே கிடையாது, ரைட். அப்போது டு த ஷார்ட் என்னென்னா, ஒரு கட்டத்தில் இவங்களை திருத்தவே முடியாதுன்றதுக்காக எங்களை பில்டிங் விட்டு என்ன செஞ்சாங்க? துரத்துனாங்க. இன்றைக்கெல்லாம் இருந்தால் கேஸ் போட்டிருப்பேன். இன்றைக்கா இருந்தால் நேராக இங்கே தான் போயிருப்பேன். போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்னை ஸ்பான்சர் பண்ணி கூப்பிட்டு வந்து இன்றைக்கி பில்டிங்கை விட்டு வெளியில் விரட்டிட்டாங்கன்னு. ஆனால் தெரியல, நாங்கள் 3 பேர் வந்து நிர்கதியாக வெளியே நின்னோம். எங்கே போகிறது? அவங்க என்ன நினச்சாங்கன்னா, இவங்க கையில் ரிட்டர்ன் டிக்கெட்ஸ் கிடையாது. என்கிட்ட ரிட்டர்ன் டிக்கெட் கிடையாது. வீசா 10 நாளில் முடிய போகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வீசா இந்தியன் 6 months வீசா, அதுக்கப்புறம் 6 months அடித்து 1 வருஷம் வீசா இருக்குது. நவம்பரில் வந்து நெக்ஸ்ட் நவம்பர் குளிரில் வெளியில் நின்றுக்கிட்டு இருக்கோம். பில்டிங் விட்டு வெளியில் பயங்கர குளிர். அப்படின்னு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். வெளியில் எங்கே போகிறதுன்னு தெரியல. 3 பேர் கையில் 10 காசு கிடையாது, ரிட்டர்ன் டிக்கெட் கிடையாது. we have thrown out of the building. அப்போ எனக்கு 19 வயசு. கவனிங்க, என் வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம், தேவனுடைய அழைப்பு இருந்துச்சுன்னா, இந்த உலகத்தில் எங்கே தூக்கி தூரஞ்சாலும் ஆண்டு ஆளை தூக்கிட்டு போய்வார் நம்மளை. நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ என்ன செய்வது? வாட் டு டு? என்ன செய்வதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்கோம். நாங்கள் 3 பேருமே நின்றுக்கிட்டு இருக்கோம்.
நான் சொல்கிறேன், எல்லாருக்குமே இந்த மாதிரி டெஸ்பரேட் சிச்சுவேஷன் என்ன செய்யும், வரும். தாவீதுக்கு அப்படி தான் வந்துச்சு. ஆனால் தாவீது he took a wrong decision. சரி, இந்த கதையை சொல்லுங்கன்றீங்கள, சொல்கிறேன். அப்போது என் கூட ஜேம்ஸ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்ன செஞ்சார்னா, அவருக்கு ஒரு நண்பர் கென்யாவில் இந்த நடந்து போகும்போது ஹாய் பாய் சொல்லிட்டு போகிற ஒரு நண்பர், அவரும் ஒரு கென்யன். சும்மா ஜஸ்ட் ஹாய் பாய், அவருடைய நம்பர் மட்டும் வாங்கி வச்சுருந்துருக்கிறார். ஜஸ்ட் கால் பண்ணி இந்த மாதிரி சிச்சுவேஷனில் எங்களை பில்டிங்கை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க. எப்படி இந்தியாவிலேருந்து ஒரு சின்ன சூட் கேஸோடு பிடிச்சிட்டு வருவான், அதுக்கப்புறம் நம்முடைய மினிஸ்ட்ரி எல்லாம் ஆஹா ஓகணும். எந்த அப்பா அம்மாவுக்கு தான் அந்த ஆசை இருக்காது. அதுவும் கோயம்புத்தூர்லேருந்து இங்கிலாந்து வந்து படிக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அப்போ இன்றைக்கி எல்லோரும் கிளம்பி வந்துடுறோம். அப்போல்லாம் கூகுள்லாம் ஒன்றும் கிடையாது. வெறும் சூட் கேஸோடு வெளி நிற்கிறேன். அப்போ அந்த அந்த கென்யன் நபர் வந்தார், கார் எடுத்துகிட்டு வந்தார். எங்களை காரில் ஏற்றுனார், கூப்பிட்டு போய் அவர் வீட்டில் உட்கார வச்சு அவரோட பேச என்ன நடந்துச்சு, இந்த காரியங்கள்லாம் நாங்கள் சொன்னோம். இந்த மாதிரி அவர் சொன்னீங்க, கவலைப்பட வேண்டாம், உங்கள் 3 பேருக்குமே நான் இந்தியாவுக்கு டிக்கெட் புக் பண்ணி நான் தேசத்துக்கு திருப்பி அனுப்புகிறேன்னு சொல்லிவிட்டு அவரே எங்கள் 3 பேருக்கும் அவங்கவுங்க போகிற இடத்துக்கு டிக்கெட்டு, ஃப்ளைட் டிக்கெட்ஸை புக் பண்ணி எங்களை அனுப்பிவிட்டார். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு he was a president of the Christian Businessmen Association in Aberdeen. அல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா? நாங்கள் 3 பேர் வெளியில் வந்தது தான். அடுத்த 3ஆவது வாரத்தில் பில்டிங்கை க்ளோஸ் பண்ணிச்சு போலீஸ். 2 வருஷத்துக்கு முன்னாடி என் ஒய்ஃபை கூப்பிட்டு வந்து நேராக போய் காமிச்சேன். அப்படி இல்லை, இங்கே வாமா, நேராக உள்ளே பூந்து இப்போ ஒரு ஹோட்டலாக இருக்குது. ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. நான் காமிச்சது தான், நான் போட்ட கார்பெட்டு பாரு, நான் போட்டேன் ஃபால் சீலிங் பண்ணி மனைவி, நான் கிளம்புனேன் டாய்லெட்ஸ்லாம் போய் காமிச்சேன் சிந்தியாவுக்கு. என்ன சொல்கிறேன்னா, அப்படி அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும். உங்கள் லைஃப்பில் தேவனுடைய அழைப்பு இருக்குது, தேவனுடைய அபிஷேகம் இருக்குது, தேவனுடைய திட்டம் இருக்குது, தேவனுடைய தீர்மானம் இருக்குது. ஆனாலும் சம்டைம் உங்கள் சிச்சுவேஷன் என்ன இருக்குன்னா, ஆண்டவரே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நான் நினைக்கிறேன், இதுக்கு மேலே உயிரடைய வாய்ப்பில்லை, அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற சிச்சுவேஷன் கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். என்னென்னா, யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் ஹிம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கை நிறைய பணத்தை வச்சுட்டு ரொம்ப ஹோப்ஃபுல்லான சிச்சுவேஷனில் எல்லாமே சரியாக இருக்குன்றதுனால வாழுகிறது பெரிய விஷயம் இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை நாளைக்கு ஒன்றுமே இல்லைனாலும் என்னை அழைத்தவர் என்னை நடத்துவார், அவரை நம்புகிறேன் என்ற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் ஹிம். ஆண்டவர் வந்து ஏதேன் தோட்டத்தில் எல்லா விருட்சங்களையும் படிச்சுட்டு ஒரு மரத்தை வைக்கிறார் இல்லை, நன்மை தீமை அறியத்தக்க கனின்ற ஒரு விருட்சம். எதுக்கு வச்சார் நீங்கள் கேட்பீங்க, அது வச்சதுனால தானே சாப்பிட்டான்னு. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். அந்த கனிலெல்லாம் ஒன்றும் இல்லை, அது ஆப்பிளா அது ஆரஞ்சா நமக்கு தெரியாது. ஆனால் அது ஒரு ஒன்றும் இல்லை, ட்ரஸ்ட் மீ. ஆண்டவங்க என்ன சொல்கிறார், என்ன நீ நம்பு. நான் ஒரு விஷயத்தை வேண்டான்னு சொல்கிறேன்னா வேண்டாம், அவ்வளோதான், நம்பு. ஐ நோ வாட்ஸ் பிஹைண்ட் இட். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அப்படி தான். 7 வருஷம் நீ ஓடிட்ட, 7 வருஷம் உன்னை காப்பாற்றலையா? தாவீது மட்டுமா இருந்தால், அவனோட குடும்பம் இருக்குது, தாவீதோடு கூட கிட்டத்தட்ட ஒரு 400 பராக்கிரமசாலிகள் இருக்கான், அவன் குடும்பம் இருக்குது. 7 வருஷம் தினந்தோறும் ஓடிக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த ஓடின நாட்கள்லாம் தினமும் அவர்களுக்கு உணவை கொடுத்திருக்கிறார், உடையை கொடுத்திருக்கிறார், தண்ணீரை கொடுத்திருக்கிறார், பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். இத்தனை ஆண்டுகள் நடத்தினவர் இன்னொரு 3 வருஷம் நடத்த மாட்டார் என்ன? அண்டவங்களோடு பேசுகிறேன், வெயிட். தப்பான ஆலோசனை என்ன செய்ய எடுத்துடாது. என்ன நடந்தது தெரியுமா? தலைவர் எங்கே போயிட்டாரு? பெலிஸ்தீனுடைய தானியத்துக்குள்ளே போயிட்டார். எவன் எதிரியோ அங்கே போய் உட்காந்துட்டான். அப்போது ஆகீஸ் என்கிற அந்த ராஜா சிக்லாக் அந்த அந்த ஊர் பேர் என்னது, சிக்லாக்ன்ற ஒரு ஊரை வந்து தாவீது கொடுத்துருவார். எப்பா நீ பெரிய ஆளியா, நீ சிங்கத்தெல்லாம் கிழிச்சவன், வா உனக்கு ஒரு ஊரே. ஆரம்பத்தில் அமர்க்கலமாக தான் இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம வாழ்க்கையில் நாமளாக சில முடிவு எடுத்து, எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன் தம்பி, நம்மளா ஒரு கல்யாணம் பண்ணது, நாமளா ஒரு தீர்மானம், அப்படி சொல்கிறேன், ஒரு இதுக்காக சொல்கிறேன், புரியறதுக்காக சொல்கிறேன். எல்லாம் முதல்ல ஹனிமூன் பீரியட் முடிகிற வரைக்கும் என்னவா இருக்கும், நல்லா போன உடனே சிக்லாக்குன்ற ஒரு ஊரை கொடுத்து ஜாலியாக இருப்பா அப்படின்னு யார் ஆகீஸ் கொடுத்துட்டார். ஆனால் ஊர் பேர் சிக்லாக்கு. சிக்குனா லாக்கு பேர் வச்சிருக்காங்க பாருங்க. இவன் சிக்கிட்டா அடுத்தது என்னது? ஆரம்பத்தில் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு அலையில் சொன்ன வசனம், நீங்கள் வீட்டில் போய் இந்த வசனங்களை படிக்கணும், நேரம் இல்லாதனால நான் வேகமாக போகிறேன். ரைட், ஆரம்பத்தில் என்னவா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஒரு நாள் ஆகீஸ் வர்றார். சரி எல்லாம் சூப்பர் தான் தாவீது, ஆனால் சும்மா சாப்பாடு சாப்பிட முடியாது. இங்கே என்ன செய்ய முடியாது? 7 வருஷம் ஒரு வேலையுமே செய்யாமல் ஆண்டவர் தாவீதை போஷித்திருக்க,
இப்போ நீயே ஒரு முடிவை எடுத்து நான் என்னை பாதுகாத்துக் கொள்வேன், தப்பித்துக் கொள்வேன் சிக்லாபுக்குள்ள போன உடனே நல்லா தான் இருந்துச்சு. Now you have to do a work. ஆகி சொல்றேன், நீ எனக்கு என்ன செஞ்சாகணும்? வேலை செஞ்சா சாப்பிடலான்றான். தாவீதுனுடைய நிலைமையை பாருங்க, நிலைமையை பாருங்க. பேசாம இருந்திருக்கலாம்ல. இப்போ தோணுதான் உங்களுக்கு சிலருக்கு, ஆமா இல்ல பேசாம. என்ன வேலை தெரியுமா? அங்கே பாரு தாவீது, என்னுடைய சத்துருக்களை நீ என்ன செய்யணும்? தினந்தோறும் உங்கள்கிட்ட இத்தனை பராக்கிரமசாலிகள் இருக்காங்க, அவங்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு என்னுடைய சத்துருக்களுக்கு விரோதமாக என்ன செய்யணும்? நீ சண்டை போட்டு யுத்தம் பண்ணிட்டு தினம் வந்து எனக்கு ரிப்போர்ட் கொடு, உனக்கு சோறு போடுறேன்ட்டான். யாரு? ஆகீஸ். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செய்யணும்? உன்னுடைய ஆட்களை கூட்டி கொண்டு போய் நீ என்ன செய்யணும்? என்னுடைய சத்துருக்கள் ஆகீஸ் பெலிஸ்தீனுடைய சத்துக்களுக்கு விதம் யுத்தம் பண்ணி தினம் கொண்டு வந்து ரிப்போர்ட் கொடு, நான் என்ன செய்யறேன்? உனக்கு என்ன கொடுக்குறேன்? உணவை கொடுக்குறேன்னு தாவீது என்ன செய்கிறாருன்னா, யாருக்கு? சாரி, ஆகீஸ் வந்து தாவீதுக்கு ஒரு ஹோம்ஒர்க்கை கொடுத்துட்டார். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சரி, தாவீது என்ன வேற வழியில் நம்ம சாப்பிட்டாகணும், என்ன செய்வோம்? இந்த வேலையை செய்வோம்னு ஆளை கூட்டு போனான். ஆனால் இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? தாவீது இல்லை சொல்ல, தாவீது என்ன பண்ணுவான் தெரியுமா? ஆகீஸனுடைய சத்துரை கொள்ள மாட்டான், தன் சத்துருக்குள்ள கொள்ளிட்டு வருவான். எல்லாம் சொல்லுங்க, என்ன யாரை கொண்டு வருவா? தன்னுடைய சத்துருக்களை கொன்னுட்டு பிளஸ் என்ன செய்வான்னா, இவன் செஞ்சதை யாரும் யார்கிட்ட சொல்லிடக்கூடாது, ஆகீஸ்ட் சொல்லிடக்கூடாதுன்னு ஒரு நாயை முத கொண்டு விட மாட்டான். எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து ஆகீஸ்ட் வந்து சொன்ன, தலைவரை நான் என்ன செஞ்சேன், நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்த காலமெல்லாம் பொய்யை சொல்லியே வாழ்க்கை நடத்திட்டு இருந்தான். நல்லா இருக்குல்ல அது? சொல்லுங்கம்மா, என்ன சொல்லி நடத்தினா? பொய் சொல்லலைன்னா பொழப்பு போகாது. எப்போவுமே நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் மட்டும் தப்பான முடிவு எடுத்துட்டோம்னா, ஃபோன் எடுத்தால் என்ன தான் சொல்லி ஆகணும்? நம்ம எங்கள் ஊர்களெல்லாம், இங்கெல்லாம் அப்படி கிடையாது, எங்கள் ஊர்லெல்லாம் அப்படி தான், கடனை வாங்கிடுவாங்க. நீங்களாம் கடன் கொடுக்குறவங்க தானே? கடனை வாங்கிடுவாங்க. கடன்காரன் வந்து என்ன செய்கிறான்? கதவை தட்டுறான்னா, மம்மி சொல்லி அனுப்ப, போயிட்டு அவங்ககிட்ட சொல்லு, மம்மி வீட்டில். சில ஃபோன் எடுத்தால் என்ன வருது? கருக்குங்குது. சில ஃபோன் எடுத்தாலே என்னவா இருக்குது? பயமாக இருக்குது. ஏன்னா எடுத்து என்ன சொல்லணும்? பொய் சொல்லணும். ஏன்? தப்பான முடிவை வாழ்க்கையில் எடுத்துட்டோம். செல்ஃப் கவுன்சிலிங், தேவனுடைய சத்தத்தை கேட்கல, காத்திருக்கல, பொறுத்திருக்கல, வேற வழியே இல்லை. நான் எதை சொல்லி தான் பொழப்ப நடத்தி ஆகணும் என்கிற நிலைமை. ஒவ்வொரு நாளும் ரிப்போர்ட் கொடுக்கும்போது தாவீது, எந்த அளவுக்கு தாவீதை நீங்கள் உயர்த்தி பார்த்தீங்களோ, இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல எல்லாருக்கும். தாவீதை நீங்கள் இந்த அளவுக்கு என் மேலே உங்களுக்கு கோபமாக இல்லையான்னு தெரியல. ஐயோ, எங்கள் தாவீதை நீர் இப்படி பேசி கொண்டிருக்கிறீர். இல்லை, என்னுடைய செய்திகள் அப்படி தான், யாரெல்லாம் கிளிகளின்னு கிளிக்கணுமோ அப்படி கிழிச்சு பார்க்கணும். ஏன்னா அங்கே நம்ம இருக்கோம், எல்லாத்தையும் தோல் உரிச்சு பார்க்கணும் நம்ம. தாவீதுடைய வாழ்க்கையில், because he believed in a lie, he has to live a life of lies. நீ தேவனுடைய வார்த்தையை நம்பல, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்பல. அழகா சொன்னாங்க இல்லையா, நமக்கு வார்த்தை தான் முக்கியம், வசனம் தான் முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய உணவே என்ன? வார்த்தை. எதை கண்ணில் பார்த்தோமா? பார்க்கல. ரைட்? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினார் என்பதை நீங்கள் பார்த்தீங்களா? பார்க்கல. பட் யூ பிலீவ் த வேர்ட் ஆஃப் காட். அது தேவனுடைய ஜீவ வார்த்தை. நான் நம்புறேன், அந்த வார்த்தை தான் நம்மளை நடத்தி வருகிறது. இதை விட்டுட்டு நீ உங்களுடைய சொந்த சுய ஆலோசனைகள் படி நடக்கும் பொழுது, பிரியமான தேவனுடைய பொய்யை நம்புகிறோம், பொய்யை நம்புகிறோம். இது வந்து நம்மளை சொல்லி இல்லை, நம்ம ஆதி பெற்றோராகிய ஆதாம் ஏவாள் பண்ணது. அது அவங்கள எதை நம்பினாங்க? பொய்யை நம்பினாங்க. சாத்தான் சொன்ன பொய்யை நம்பினாங்க. சாராள் சொன்ன பொய்யை ஆபிரகாம் நம்பினான். விளைவு இன்னைக்கு உலகத்தில் என்ன யுத்தம் ஓய மாட்டேங்குது. இன்னைக்கு நான் சொல்கிறேன், மேபி ஐ டோன்ட் நோ ஏன் ஆண்டவர் இதை உணர்த்தினார்னு தெரியல. பட் இஃப் யூ ஆர் தேர் சம்வேர் டு டேக் அ ராங் டெசிஷன், ஸ்டாப் இட். அவ்வளோதான். இது ஒரு ப்ரொஃபட்டிக் வேர்டாக எடுத்துக்கிடுங்க. ஒருவேளை எங்கேயோ வாழ்க்கையில் ஒரு தப்பான முடிவை நீங்கள் சுய ஆலோசனை, திஸ் வுட் பி ரைட், இதுதான் சரியாக இருக்கும், வேறு வழி இல்லை, நம்ம செஞ்சுருவோன்னு ஒருவேளை ஏதாவது முடிவு எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள். அப்பா, நான் வெயிட் பண்ணுறேன். கர்த்தர் வெட்கப்படுத்தவே மாட்டார். லாஸ்ட் மூமெண்ட்டில் வந்து உதவி செய்வார் ஆண்டவர். அதுதான் நம்ம ஆண்டவர்கிட்ட பிரச்சனையாக தான். முதல்ல செய்ய மாட்டார். யார்? பேதுரு தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. எங்கே? சிறைச்சாலையில். அதுக்கு முன்னாடி யாக்கோபோட தலையை வெட்டியாச்சு. என்னென்னா, கரெக்டாக பேதுரு உள்ள தூக்கி வைக்கும்போது பஸ்கா பண்டிகை ஒரு 7 நாள் 8 நாள் கொண்டாடப்படும். எது? பஸ்கா பண்டிகை.
பண்டிகை நேரத்தில் பேதுருவை கொல்ல முடியாது. அதனால ஏறுவது என்ன செஞ்சு, சரி பண்டிகையெல்லாம் முடியட்டும் கொண்டுடலான்னு. அப்போ உள்ளே இருக்கிறார். 1 நாள் போகுது, 2 நாள் போகுது, 5 நாள் போகுது, 6 நாள் போகுது, 7வது நாள் போகுது, 8வது நாள் காலையில் தலை போகுது. விடுதலை ஆக்குறவர் ஏன் முதல் நாளில் விடுதலை ஆக்கலை? செய்யலாம்ல. 5வது நாளில் விடுதலை ஆக்கலாம்ல, செய்யலை. கரெக்டாக 7வது நாள் நைட்டு 12 மணிக்கு விடுதலை ஆக்குறாரு. வாய் ஐ டோன்ட் நோ. நான் அதை படிக்கும்போது தோணுது, ஆண்டவர் எதுக்காக? அப்போ மேபி ஆண்டவர் நினச்சிருப்பார், கொஞ்சம் நல்லா தூங்குடா, நிறைய ஊழியம் இருக்கு உனக்கு, நீ என்ன செய்ய, ஒரு 7 நாள் ஒரு அழுதுக்காகவா? ஐ டோன்ட் நோ. பட் காட், வை டஸ் ஹி வாண்ட் டு வெயிட் ஃபார் த லாஸ்ட் மூமெண்ட்? அங்கே ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க 7 நாள், விளையாட்டு இல்லை. கர்த்தருக்கு தெரியும் ஏன் அம்மன் டிலே பண்ணுறாருன்னு. அவருக்கு மட்டும்தான் தெரியும். நீங்களும் நானும் அவரை சார்ந்து இருக்கணும். பேதுரு அப்படி தூங்கியிருக்கான். எப்படியா தூங்க முடியும் சிறைச்சாலையில்? அடுத்த நாள் தலை போகுது, எப்படி தூங்க முடியும்? ஒரு கட்டத்தில் தூதன் எதில் உதைக்க வேண்டியதாக இருந்துச்சு? விழாவில் உதைக்க வேண்டியதாக இருந்திருக்கு. ஏன்னா இப்படி தூங்குறியே, விழாவில் ஒரு மிதிச்சா அப்போ எந்திரிச்சா அப்படியே நடந்து வந்திருக்கான் பாருங்க. நான் சொல்கிறேன், சார்ந்துருங்க ஆண்டவரை. அவர் நம்பின பிள்ளைங்க ஒரு நாள் வைக்கப்பட்டு போனதே இல்லை. ஈவன் அட் த லாஸ்ட் மினிட் நீ மூழ்கும் போது கையை பிடிச்சாண்டு தூக்கிடுவார். அப்புறம் யோசிச்சு பாருங்க, 75 வயசில் பிள்ளை தரேன்னு சொன்னார் ஆண்டவர். 75 வயசு சொல்லிட்டு சரி 2 வருஷம் பொறுக்கலாம், 5 வருஷம் பொறுக்கலாம், 25 வருஷம் பொறுக்கணும்னு என்ன இருக்கு? பொறுத்தா. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், செஞ்சிருவார். ஆனால் ஏன் தாவீதுக்கு பொறுக்கலை? இன்னொரு 3 வருஷம்தான் போனா. விளைவு தினந்தோறும் போய் சொல்லியே வாழ வேண்டிய வாழ்க்கை. வாசிச்சு பாருங்க. ரைட். தாவீது 9ஆம் வசனம் 27:9. தாவீது அந்த நாட்டை கொள்ளையடிக்கிற போது புருஷர்களையும் ஸ்திரீகளையும் உயிரோடு வைக்காமல் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் ஒட்டகங்களையும் வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு ஆகீசிடத்தில் என்ன செய்வான்? திரும்பி வருவான். இன்று எத்திசையில் கொள்ளையடித்தீர்கள் என்று ஆகீஸ் கேட்கும்போது என்ன சொல்லுவான்? தாவீது யூதாவினுடைய தென் திசையிலும் எராமியாவுடைய தென் திசையிலும் கேனியனுடைய தென் திசையிலும் என்பான். இன்னபடி தாவீது செய்தான் என்று தங்களுக்கு விரோதமான செய்தியை அறிவிக்கத்தக்க ஒருவரையும் தாவீது பட்டணத்தில் கொண்டு வராதபடிக்கு ஒரு புருஷனை ஆகிலும் ஸ்திரீயாகிலும் உயிரோட வைக்காதிருப்பான். அவன் பெலிஸ்தீரின் நாட்டுப்புறத்திலே குடியிருக்கிற நாளெல்லாம் இவ்வண்ணமாய். எவ்வளோ நாள் நினைக்கிறீங்க நீங்க? தாவீது இப்படி பொய் சொல்லி தான் வாழ்க்கை நடக்கிறது எத்தனை நாள்னு இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? தட்ஸ் ரைட். மேலே இருக்கு பாருங்க, இங்கே 7வது வசனம். தாவீது பெலிஸ்தீர் நாட்டிலே 1 வருஷமும் 4 மாதம். நம்ம ஊர்லன்னா கேட்போம், இது ஒரு பொழப்பாயாது கேட்போமா இல்லையா? மறுபடியும் சொல்கிறேன், அவன் மேலே தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாளில் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜா. 40 வருஷம் இஸ்ரவேல் ஆடுகள் செய்ய போகிறான். தாவீதினுடைய குமாரன் என்ற மேசியாவை இவன் பேரில் தான் அழைக்க. இவனுடைய சிங்காசனத்தில் யார் உட்கார போகிறா? இயேசு கிறிஸ்து உட்கார போகிறார் என்று இவ்வளவு திட்டம் இருந்தும் ஒரு சின்ன பிரச்சனை அவனால் என்ன செய்ய முடியல. பெரிய பிரச்சனை தான். இவ்வளவு சிங்கத்தை பார்த்த, கரடியை பார்த்த. பட் நான் சொல்கிறேன் என்னன்னா, எல்லாம் நல்லதான். இது என்னோட ஆண்டவர் பேசினது சில வருஷங்களுக்கு முன்னாடி. என்னதான் வல்லமையான ஊழியக்காரனாக இருந்து உலகத்தையே கலக்கினாலும் சம்டைம்ஸ் இஃப் யூ கிவ் யுவர் செல்ஃப் டு த ராங் கவுன்சிலிங் ஆர் செல்ஃப் கவுன்சிலிங், தாவீதுக்கு ஏற்படுற பரிதாபமான சூழ்நிலை என்ன செய்யும்? உனக்கு ஏற்படும். கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல வெயிட் பண்ணு. தலைமொழியை ஒன்றும் என்ன செய்யாது, போகாது. அடுத்த கடைசி செகண்டில் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? அற்புதம் செய்வார். விசுவாசம் உள்ளவனாக 2 கர்த்தர் உங்களோட பேசுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எந்த லெவலுக்கு போகுதுறீங்களா? 28ஆம் அதிகாரம் வாங்க பார்க்கலாம். ரைட். அந்நாட்களிலே பெலிஸ்தீர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண தங்கள் சேனைகளை போருக்கு என்ன செஞ்சாங்க? கூட்டினார்கள். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை நோக்கி, நீயும் உன் மனுஷரும் எவ்விதத்திலும் என்னோடு கூட யுத்தத்திற்கு வர வேண்டும் என்று. இதுதான் சோதனையிலே பெரிய சோதனை. தாவீதுக்கு வந்த சோதனை என்ன தெரியுமா? ஆமாம், தாவீது இப்போ இன்னொரு பெரிய ஒரு யுத்தம் இருக்குது. யாருக்கு விரோதமாக யுத்தம் போனோம்? உங்கள் ஊருக்கு விரோதமாக, உங்கள் சொந்த ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போனால் எப்படி இருக்கும்? இது வரைக்கும் அவன் ஆகீசனுடைய எதிராளிகள்னு சொல்லிட்டு தன்னுடைய எதிராளிகளுக்கு நீ என்ன செஞ்ச? போய் அழிச்சிட்டு வந்த. இப்போ வந்துருச்சு, ஒரு மோமெண்ட் வந்துருச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உன்னை டீல் பண்ண வேண்டிய மோமெண்ட் என்ன செஞ்சுட்டு
வந்துருச்சு. ஆண்டவர் பார்த்துக்கிட்டு நீ சும்மாலாம் என்ன செய்யணும், இப்படியே தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய அழைப்பையும் தேவனுடைய காரியங்களையும் பெற்றிருக்கிற நீ இப்படிப்பட்ட ஒரு கேவலமான வாழ்க்கையை வாழ நான் என்ன செஞ்சுட்டு இருக்க மாட்டேன், பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். இப்போ சொல்கிறான், ஆகிஸ் வந்து கேட்குறாரு, ஆமாம் நம்ம இஸ்ரேலுக்கு விரோதமாக என்ன செய்யணும், யுத்தத்துக்கு போகணும் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒன்றும் இல்லை, உங்கள் ஊருக்கு என்ன செய்யணும், போகணும். உன் சொந்த ரத்தத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணணுண்டாப்பா, என்ன செய்கிறேன்னு கேட்டபோது நீ என்ன சொன்னான் தெரியுங்களா? என்ன சொல்லியிருக்கணும்? உங்களை நீங்கள் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நீங்களும் தாவீது மாதிரிலாம் சொல்லுவீங்க போல இருக்க. ரைட், என்ன செய்ய வாசிப்போமா எல்லாம். தாவீது ஆகீசை பார்த்து, உம்முடைய அடியான் செய்ய போகிறதை நீர் நிச்சயமாய் அறிந்து கொள்ளுவீர். விவரமாக பேசியிருக்கேன் பாருங்க. நான் என்ன செய்ய போறேன் நமக்கு நீ சீக்கிரமாய் அறிந்து கொள்வீர். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை நோக்கி, இதற்காக உன்னை என்னாலும் எனக்கு மெய்க்காவலனாக வைப்பேன். என்ன ஒரு ப்ரமோஷன் பாருங்க பா. யாருக்கு யார் மெய்க்காவலன்? ஏமா சொல்லுங்க, யாருக்கு யார் மெய்க்காவலன்? ஆகீஸுக்கு தாவீது மெய்க்காவலன். அதாவது செக்யூரிட்டியாக இருந்தவர் இப்போ என்னவா மாறிட்டார், சூப்பர்வைசராக மாறிட்டார். எத்தனை பேருக்கு இது படிக்கும்போது மனசில் வேதனையாக இருக்குது. தாவீதா, நம்ம தாவீதா, அவரே தான், உங்கள் தாவீதே தான். வாழ்க்கையில் தவறான முடிவுகள், தவறான டிசிஷன்ஸ். சம்டைம்ஸ் தவறான முடிவுகளை எடுத்துட்டு பெலிஸ்தியனுடைய தானத்துக்குள்ளே வந்துட்டேன்னா சின்ன சின்ன ப்ரமோஷன்ஸ் கூட நமக்கு பெருசாக தெரியும். சின்ன சின்ன ப்ரமோஷன்ஸ் கூட என்னவா இருக்கும், பெருசாக தான் தெரியும். ஆனால் ஆண்டவர் கொடுக்குற ப்ரமோஷன் அப்படின்றது வேற, உயர்வுன்றது வேற. நான் உண்மையிலே சொல்கிறேன், உலகம், பணம், இந்த உலகம் தரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் அற்பமான சந்தோஷத்தை கொடுக்கும். தாவீது மெய்க்காவலனாக இருக்கிறது போன்ற ஒரு அற்பமான சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கும், இல்லைன்னு சொல்லலை. பட் தட்ஸ் நாட் வாட் காட் ஹாஸ் ஃபார் யூ. யூ கோயிங் டு பி a king. ஹல்லேலூயா. ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே உங்கள் சித்தத்தை நான் செய்யணும். ஐ வாண்ட் டு ஹியர் வாய்ஸ். உங்கள் சத்தத்தை கேட்கணும் ஆண்டு. நீங்கள் லேட்டாக செஞ்சாலும் அப்பா உங்கள் வார்த்தையை கேட்டு என் வாழ்க்கை ஒவ்வொரு முடிவுகளை எடுக்கணும்னு நீ கேட்டு வளருங்க. உங்களுக்கு தெரியுமா நம்முடைய ஆண்டவர் பேசுகிறவர்னு? நம்முடைய ஆண்டவர் பேசுகிறவர். He speaks. ஹல்லேலூயா. என்ன நடந்ததுன்னு நம்ம பின்னாடி நம்ம பார்ப்போம். இப்போ எடுங்க பார்க்கலாம் 30ஆம் அதிகாரம். இப்போ தாவீதும் மனிதர்களும் ஒரு யுத்தத்துக்கு போகிறாங்க. அந்த யுத்தம் முடிஞ்சு வருது. பின்னாடி 30ஆம் அதிகாரம். தாவீதும் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம், சரியா? தாவீதும் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாக்குக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்கலாக்கின் மேலும் விழுந்து சிக்கலாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு போய் தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் மனுஷரும் அந்த பட்டணத்துக்கு வந்தபோது, இதோ அது அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்று கண்டார்கள். அப்போது தாவீது அவனோடு இந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதின் 2 மனைவிகளாக இஸ்ரேல் ஊரானாக அகினோவாவும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாக இருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மனக்லேசமானதினால் தாவீதை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை என்ன செஞ்சான், திடப்படுத்தி கொண்டான். ஒரு அல்லிலே சொல்லுங்க பார்க்கலாம். யுத்தத்துக்கு போயிட்டு வராரு தாவீது. திரும்பி வந்து பார்த்தா அமலேக்கியர் என்ன செஞ்சுருக்காங்க. அமலேக்கியர் என்றது தாவீது இஸ்ரேல் ஜனங்களுடைய இன்னொரு சத்துருக்கள். சிக்லாக்கை பிடிச்சி சிக்லாக்கை தீயால் எரித்து தாவீதும் அவனுடைய மனைவிகளையும் தாவீதோடு இருந்த பராக்கிரமசாலிகளுடைய மனைவி எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டாங்க. வந்து பார்த்தா வெறும் சாம்பல் மட்டும்தான் இருக்குது. என்னது? சிக்லாக். எது தனக்கு பாதுகாப்பு, எது என்னுடைய ப்ரொடெக்ஷன், எது என்னுடைய ஃபியூச்சர் நினச்சானோ அது என்னவா இருக்குது? சாம்பலாக இருக்குது. தேவனுடைய சமூகமாகிய இஸ்ரேலுக்குள்ள இல்லாத பாதுகாப்பு தேவனுடைய சமூகத்துக்கு வெளியில் இருந்து விட போதானே. தாவீது எருசலேமுக்குள்ள அல்லது இஸ்ரவேலுக்குள்ள இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இருந்தாலும் பாதுகாப்பாக இருந்தான்.
ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்ஸ் யூ ஆர் அவுட் ஆஃப் த பிரசன்ஸ், நோ கேரண்டி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம நமக்குன்னு ஒரு சிக்லாக்கு உருவாக்கி வச்சுக்கலாம், பட் அவுட் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் காட் தெர் இஸ் நோ கேரண்டி. நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரச்சனையோட ஆண்டுடைய பாதத்தில் இருந்துருங்க. பிரச்சனை தீரலைன்னாலும் பரவாயில்ல, எங்க இருந்துருங்க? தேவனுடைய சமூகத்தில் இருந்துங்க, தேவனுடைய வில்ல சித்தத்திலே இருந்துருங்க. சுற்றி சுற்றி அவரே வாங்க, பிரச்சனையே கிடையாது. ஆண்டவர் சேதப்படுத்த மாட்டார். சாப்பாடும் கிடைச்சிருங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கும். வெளியில் போனீங்கன்னா பாதுகாப்பு இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் சிக்லாக் சுட்டரிக்கப்படும். என்னைக்காவது ஒரு நாள் விளைவு போச்சு, வந்து நிற்கிறேன். இப்போ கூட இருந்தவன்லாம் கல்லை தூக்கிட்டான். நீ எடுத்த முடிவுனால தான்டா இது. நாளைக்கு நம்ம ஒய்ஃபு பிள்ளைகளும் நான் கல்லை தூக்கிடுவாங்க. நம்ம குடும்பமெல்லாம் கல்லை தூக்கிறோம். சம்டைம்ஸ் விசுவாசிகள் கல்லை தூக்கிறோம். பாஸ்டர்ஸ் நாங்கள் ரொம்ப கரெக்டாக டெசிஷன் எடுக்கலன்னா கூடயே தான் இருப்பாங்க. என்ன ஆயிரும்? கல்லை தூக்கிட்டு இப்போ இந்த பாஸ்டர் பண்ண வேலை தான், இவர் சரியாக முடிவு எடுக்கல, அதனால தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இந்த பிரச்சனையை சந்திக்கிறோம். தூக்கிடுவாங்க. எல்லாரும் கல்லை தூக்கிட்டாங்க. ஒருத்தர் கூட இங்கே தான் ஒரு சில பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். See, God sometimes uses different ways to confront us. தேவன் பல விதங்களிலே நம்மளோட பாருங்க. ஆண்டவர் அப்போ இவனை மறக்கல பாருங்க. இவன் மேல இருக்கிற திட்டத்தை, அபிஷேகத்தை ஆண்டவர் மறக்கல. பட் நவ் காட் somehow தாவீதை கன்ஃபரண்ட் பண்ணி ஆகணுன்றதுக்காக தான் கர்த்தர் அனுமதிக்கிறார். நீங்களும் நானும் சக்சஸ்ஃபுல்லா பாவம் செய்ய விடவே மாட்டார் ஆண்டவர். புரியுதா? எங்கேயோ ஒரு இடத்துல சிக்லாக்கில் கொளுத்தி விடுவார் ஆண்டவர். என்ன ஆண்டவர் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கியே, இது மாதிரி உங்கள் பாஸ்டர் சொல்லி தரலையோ? ஹல்லேலூயா. பாவம் பாஸ்டர் ரூபன் பயப்படுறாரு. நான் எங்கள் டீச்சரை கொண்டு வந்து விட்டு எதையாவது சொல்லி கொளுத்தி விட்டு போயிடுவார் அப்படின்னு. உண்மை சொல்கிறேன், சத்தியத்தை சொல்லித்தரேன். புரியுதில்லை நான் சொல்கிறது? ஏன்னா ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுனால 1 வருஷம் 4 மாதத்துக்கு மேலே சிக்லாக்கில் இருக்க விட மாட்டார். அவர் தூக்கி கொண்டு வந்து எங்கே வச்சுருவார்? சித்தத்தில் வச்சுருவார். பிகாஸ் அவருக்கு நீங்கள் வேணும். நீங்கள் எல்லாத்தையும் ஆண்டவருக்காக இழக்கலாம். நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் இழந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆத்மாவை இழந்துடாதீங்க. அவருக்கு நீங்கள் தான் வேணும். ஸோ தாவீதுக்கு ஒரு பாடத்தை, அதாவது பல பாடங்கள் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அதை மட்டும் நான் சொல்கிறேன். ஒன்று, நம்முடைய பாவம் என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை தனியாக நிற்க வச்சிடும். எல்லாம் சொல்லுங்கள், நம்முடைய பாவம் என்னை என்னைக்காவது ஒரு நாள் என்ன செய்ய, என்னை தனியாக நிற்க வைக்கும். நின்றுட்டார் தாவீது. சரியா? ரெண்டாவது, என்னுடைய இண்டிபெண்டன்ஸ், என்னுடைய சுதந்திரம். என் வாழ்க்கை நான் முடிவெடுப்பேன். இன்னைக்கு 17 வயசு ஆச்சுன்னா போதும். நம்ம பசங்க, இங்குள்ள பசங்க, ஐ எம் 17 years. 17, 16, 15 பிரதர்? இங்கே என்னது 18. I am 18 years old. ஸோ இனிமேல் நான் உங்கள் அப்படின்றான். நம்ம ஊர்லன்னா காதை திரிக்கிடுவோம். நம்ம கல்யாணம் ஆகிற வரைக்கும் மவனே நான் சொல்கிறது தான் நீ என்ன செய்யணும், கேட்கணும். இங்கே 18 years old நான் யாரு? நோ 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 நோ. சுதந்திரம், இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு நீ நினைக்கிறத அப்படித்தான் தாவீது நினைச்சான். என்ன ஆண்டவர் காமிச்சு கொடுத்தாருன்னா, யுவர் வீக்குன்னு காமிச்சு, நீ பலவீனன்னு காமிச்சு கொடுத்தாரு. நான் சுதந்திரமாக என் வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுக்கிறேன் என்றால் நான் அதற்காக நான் பலம் உள்ளவன் நினைக்காதீங்க. கிறிஸ்தவம், and when it comes to Christianity, there is no independence, there is only interdependence. யங் பீப்புள் தெரிஞ்சுக்கோங்கம்மா, நான் இங்கே கிடையாது. why we are in the church now? எதுக்கு சபைன்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க? why the church is called as a body of Christ? why do you are called as a members of the body? சரீரத்தின் அவயவங்கள் என்னன்னா, we are interdependent, we cannot be independent. The day you accepted Jesus Christ as your savior, there is no independence, there is only interdependence. ஒருத்தர் சார்ந்து தான் ஆக வேண்டும். இவன் சாராமல் நான் எடுக்கிற முடிவு சரியானதுன்னு நினைச்சதுனால, எங்க பாரு தம்பி, நீ வீக்கு, உன்னால என்ன செய்ய முடியாது, வாழ்க்கையை நடத்த முடியாது. யூ நீட் ஹெல்ப் அப்படின்றத தாவீதுக்கே ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு, டீச் பண்ணி விடுது. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். விடுதலான்னு நினைச்சது தாவீதுக்கு என்னவா மாறிச்சு? சிறையா மாறிச்சு. David thought, I'm free. No, you are not free. You are now
இந்த prison. Sometimes நான் ஃப்ரீ, விடுதலை. எத்தனை வாலிப பிள்ளைங்க விடுதலைன்னு போய் பாவத்தில் மாட்டிக்கிடுச்சு. நீ நினைக்கிற விடுதலை, நான் விரும்புறது நான் செய்யணும். நோ, that is not free. You will be captivated by your sins. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி ஆண்டவர் நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்குறார். இங்கேருந்து தப்பிச்சிட்டோம், ஆகீஸ் தலைமையில் பெலிஸ்திய தேசத்துக்குள்ள நுழைஞ்சிட்டோன்னு உடனே சந்தோஷம் நினச்சேன். எல்லாம் சொல்லுங்கள், என்ன நினச்சான்? சந்தோஷம். முதல்ல கொஞ்ச நாளைக்கு தான் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் தான் குற்ற மனசாட்சியாக மாறிச்சது. குற்ற மனசாட்சி, காண்டம்னேஷன். என்ன சொல்லும் குற்ற மனசாட்சிக்கு? என்ன பிரதர்? அதானா? ஓகே. He thought it was a ஜாலியான லைஃப், ஹாப்பியான லைஃப்னு நினச்சான். பட் ஏண்டா இதை செஞ்சோன்ற குற்ற மனசாட்சி அவனுக்குள்ள வந்துச்சு. ஒரு இலையில சொல்லுங்க பார்க்கலாம். எது அவனுக்கு அழகாய் தோன்றினது அது அவனுக்கு அசிங்கமாக மாறிச்சு. சிக்லாக் அவனுக்கு அழகாக தெரிஞ்சிச்சு, ஆனால் லேட்டர் டே அசிங்கமாக மாறிச்சு. God taught all these lessons. என்ன சொல்கிறாருன்னா, ட்ரஸ்ட் மீ டேவிட், ட்ரஸ்ட் மீ. இப்போ கேட்குறான் தாவீது, ஆண்டவரே என்ன செய்ய? ஒருவேளை இத்தனையும் செஞ்சுட்டு எங்கள் சர்ச்சில் ஒருத்தன் வந்து இப்படிலாம் பண்ணிட்டேன் பாஸ்டர் அப்படின்னு வந்தானா நறுக்குன்னு மண்டையில் ஒரு குட்டை வச்சு, நான் தான் முதல்ல சொன்னல கேட்கல அப்படின்னு சொல்லி திட்டுவான். ஆண்டவர் அது கூட சொல்லலை பாருங்க. அவர் அப்பா என்னப்பா செய்கிறதுன்னு கேட்டான். ஆண்டவர் உனக்கு இது வேணும்டா, உனக்கு இது வேணும் சொல்லவே இல்லை. இஸ் a loving God. அவர் என்ன சொன்னார்னா, போ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், போய் நீ சகலத்தை என்ன செய்ய திருப்பிக் கொள்ளுன்னு ஒரே வேர்டில் கர்த்தர் சொன்னார். கர்த்தர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறார். ஸோ ஐ டோன்ட் நோ இந்த ஈவினிங்கில் வெதர் யூ ஆர் இன் சிக்லாக் ஆர் யூ ஆர் அபவுட் டு கோ இன் டு சிக்லாக், எனக்கு தெரியல. ஆனால் இந்த வார்த்தை உங்களுக்கு கொடுக்குறார். சிக்லாக்கில் இருக்கீங்களா அல்லது சிக்லாக்கு போகிறதுக்குள்ளே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களான்னு தெரியல. வாட் எவர் இட் மைட் பை டெல் யூ, ஆண்டவரை கொஞ்ச நாளைக்கு சார்ந்துருங்க, நீங்கள் தான் ராஜாவாக போகிறீங்க. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். பட் ஐ வாண்ட் டு ப்ரே ஃபார் டெலிவரன்ஸ். இந்த இடத்துல நம்ம எல்லோரும் எழும்பி நிற்க போகிறோம். மேபி சம் ஆஃப் யூ ஹியர் ஆல்ரெடி வாழ்க்கையில் சில டெசிஷன்ஸ்னால நீங்கள் சிக்லாக்குள்ளே போயிருந்திருக்கலாம். கடன் என்கிற சிக்லாக்கு, வாட் எவர் இட் மைட் பி. ஐ டோன்ட் நோ, நிம்மதி இல்லை. நான் இந்த சாய்ஸ் எடுத்ததுக்கப்புறம், இந்த முடிவு எடுத்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் இழந்து குற்ற மனசாட்சியோடு இருக்கிறேன். ஏன் இந்த தப்பு பண்ணேன்? முதல்ல நான் ஏன் யோசிக்காமல் போயிட்டேன்? நான் இதோடு தான் வாழ்ந்தாகணுமா? இப்படியே என் வாழ்க்கை முடிஞ்சு போகுமா? சிக்லாக்கிலே நான் செத்து போயிடுவேனா? பொய் சொல்லியே வாழ்கிறேனே, பயந்து வாழ்கிறேனே, ஒழிந்து வாழுகிறேனே, இப்படியே என் வாழ்க்கை முடிஞ்சு போகுமா? ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு ஒரு வேளை இங்கே யாராவது இருப்பீங்கன்னா, அவனுடைய பாதத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களோட தான் ஆண்டவர் பேசினார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அப்படி ஒரு வேளை யாராவது இருப்பீங்கன்னா உங்களுடைய கரங்களை உயர்த்துங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். யாராகிலும் ஏதாவது ஒன்றும் இல்லை, உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஆண்டுடைய பாதத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே உண்மையே நான் சார்ந்திருப்பேன். சொல்லுங்க, உண்மையே நான் நம்புவேன். ஆண்டவரே அவர் என்னை கொன்று போட்டாலும் ஒரு மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். நான் நினச்சது நடக்காமல் போகலாம், என் நேரத்தில் நடக்காமல் போகலாம், நினச்ச சமயத்தில் நடக்காமல் போகலாம். ஒரு I don't know ஆண்டவரே, ஆனால் உங்கள் மேலே நம்பிக்கை. கையில் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உண்மை நேசிப்ப ஆண்டவரே, உண்மை சார்ந்திருப்ப ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ நம்ப பண்ணி அந்த ஸ்கேல் மட்டும் கொடுத்து தேங்க்யூ லார்ட். ராபா ஷாக்கா ரஜம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் வாய்களை திறந்து மைனர் நினைக்கிறான். ரபா நகல ரபா ஷதனமானபா. சோமனுங்க, நம்புங்க ஆண்டவர் மட்டும் நம்புங்க. உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். சிஸ்டர், உங்களை ஒரு நாள் விட்டு விலகவே மாட்டார். உங்களை மறக்கலாமா? 7 வருஷம், இன்னொரு 3 வருஷத்துல, இன்னும் கொஞ்ச நாள்ல, நாம இன்னும் கொஞ்ச நேரத்துல, இட்ஸ் ஆன் தி அரவுண்ட் தி கார்னர். கர்த்தர் சீக்கிரம் அந்த நன்மையை செய்ய போறார். வெயிட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் நம்புறேன். ஆண்டவரே சொல்லுங்க, சொன்னதை செய்து முடிப்பீ, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர்,
சொல்லுங்க, சொன்னதை செய்து மூடி. அவர் மறக்கல, அவர் மறக்கவே இல்லை. உங்களை அவர் மறக்க மாட்டாருமா. மட்டும் கைவிட மாட்டி, சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கு மட்டும் கைவிட மாட்டி. என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்று. மறவாமல் நினைப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நான் மறக்க மாட்டீங்க ஆண்டவரே, மறவாமல் நினைப்பவரே. மறக்கலமா, சவுல் தொடரலாம், பாடுகள் தொடரலாம், பிரச்சனைகள் மாறாம இருக்கலாம், ஆனா அவர் மறக்கல. சொல்லுங்க இன்னொரு தடவை, மறவாமல் நினைப்பவரே, இயேசுயா நிறைவேற்றி முடிப்பவரே. சொல்லுங்க, மறவாமல் நினைப்பவரே, மறவாமல் நினைப்பவரே. ஓ எஸ், இயேசுயா நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். ஆமாப்பா, நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை அம்மே நினைத்து நிறைவேற்றுவீர். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமென். நீங்க மறந்தா கூட அவர் மறக்க மாட்டார். எனக்கு கொடுத்தவர் அவர் ஏற்ற காலத்தில் நிறைவேற்றுவார். ஆனால் இந்த மீன் டைம் நிறைய பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கலாம். தாவீதை போல நாளைக்கு செத்துருவோமோன்ற நிலைமையில் இருக்கலாம். என்றைக்காகிலும் ஒரு நாள் சாகத்தான் நான் போறேன்ற முடிவுக்கு நீங்க வரலாம். கவலைப்படாதீங்க, வெயிட். இதுவரை நடத்தினவர் இன்னும் நடத்துவார். You will go through this situation. நான் சொல்றேன், இப்பொழுது நீங்கள் போய்கொண்டிருக்கிற மரண பள்ளத்தாக்கை நீங்கள் உருவ நடப்பீர்கள். அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை நீங்கள் நீரூற்றாய் மாற்றிக்கொள்வீர்கள். ஒரு நாள் சிக்கலாக்க பத்தி யோசிக்காதீங்க. கர்த்தர் உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உங்களை நடத்துவார். ராஜா, என் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். பலப்படுத்துங்க. யாரெல்லாம் தெரியாம சிக்கலாக்கில் மாட்டிக்கிட்டாங்களோ அவங்கள வெளியே கொண்டு வாங்கப்பா, வெளியே கொண்டு வாங்க, விடுதலை செய்யுங்க. சகலத்தையும் திருப்பிக் கொள்வதற்கான வாய்ப்பு கொடுங்க. இழந்த பணங்களை அவங்க திரும்ப பெறட்டும், இழந்தவைகளை அவங்க திரும்ப பெறும்படி செய்யுங்கப்பா. சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய்ன்னு சொன்னீங்களே, அதே போல ஒருவேளை சிக்கலாக்குள்ள போறதுக்கு தீர்மானம் பண்ணின பிள்ளைங்க, இது ஒரு டெசிஷன். அப்பாவுக்கு பிரியமில்லைன்னு தெரியும், ராஜாவுக்கு பிரியமில்லைன்னு தெரியும், ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு விருப்பமா இருக்குன்னு எந்த டெசிஷன் பிள்ளைங்க எடுத்துடாம தாவீதை போல அருவருக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கையில மாட்டிக்கொள்ளாம கவனமா வாழ உதவி செய்யுங்கப்பா. ராஜா, உங்க சித்தத்திற்கு கீழ்ப்படுகிற கிருபையை தாங்கப்பா, கிருபையை தாங்க. பேசுங்க ஆண்டவரே. நீ வலதுபுறமோ இடதுபுறமோ சாயும் பொழுது வழி இதுவே, இதுல நடவுங்கள்னு உன்னோட பேசுவேன்னு சொன்னீங்களே, எங்களோட பேசி நடத்துங்க. We need your guidance, Lord. ராஜா, இந்த அருமையான சபைக்காக உம்மை துதிக்கிறேன். ராஜா, பிள்ளைங்க எடுக்கிற ஒவ்வொரு டெசிஷனும் ஒவ்வொரு முடிவுகளும் தேவனால் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்கட்டும். எத்தனை எதிர்ப்புகள், பாடுகள், வேதனைகள் வந்தாலும் ஆண்டவரே, தேவனுடைய சமூகத்திலேயே பிள்ளைகள் தரித்திருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஒரு நாளும் பிள்ளைங்க சிக்கலாக்குள்ள நுழைஞ்சிடக்கூடாது. உங்க சமூகத்திலே நிலைத்திருக்க உதவி செய்யும். அருமையான அன்பு மகன் திவ்ய ரூபனுக்காகவும் இன்னும் சகோதரிக்காகவும் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைங்க மேல நீங்க வச்சிருக்கிற தரிசனம் ரொம்ப பெருசு. இன்னைக்கு அதை பார்க்க தெரியல. தாவீது மாதிரி தான், அதை பார்க்கும்போது எங்களுக்கு தெரியல இப்படியே தான் என் வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்குமா? இல்ல இல்ல, இட்ஸ் ஹியூஜ், இட்ஸ் ஹியூஜ். தேவன் பிள்ளைங்க வாழ்க்கை வைத்திருக்கிற தரிசனம் ரொம்ப பெருசுப்பா. அந்த கைரோஸ் வரும்போது, அந்த டைமிங் வரும்போது, அந்த ஏற்ற காலம் வரும்பொழுது நீர் சொன்னதை செய்வீர் என்று வாக்கு கொடுப்பதற்காக நன்றி, நன்றி. ஒவ்வொரு விசுவாசிகள் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஊழியக்காரனோடு தோளோடு தோள் நின்று இந்த ஊழியத்தை கட்டி எழுப்பணும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பணும்.
தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நிறைய ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக கொடுங்க, வாலிபர்களை கொடுங்க ஆண்டவரே. பிள்ளைகளை அழைத்த நோக்கம் நிறைவேறட்டும். மனதார இந்த இடத்தை நான் பிளஸ் பண்றேன். மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அவருடைய சிநேகமும் அவருடைய பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறந்து. ஆமென், ஆமென். ஷலோம். God bless you all.